ஒரு ஜீவாத்மா இருக்கே அதுதான் சீதை. அந்த சீதை ராமனோட சேர்ந்திருந்தா வைகுண்ட வாழ்ச்சி. ஜீவாத்மா வைகுண்டத்துல பகவானோட இருக்கணும். ராமன் தான் பரமாத்மா. அந்த ராமன் கிட்ட இருந்து அந்த சீதையை எது பிரிச்சுது, எது நம்மை நடுவில் பிரிவை உண்டாக்கியது? முதல் காரணம் நம்ம மனசு தான். அது தூண்டி விட்டு நாம பாபம் செய்து அந்த பாபத்தின் அல்லது சிறு புண்ணியங்கள் அவைகள் பயனை அனுபவிப்பதற்கு இந்த உடம்புல உட்காடும். இந்த உடம்புல நம்ம ஜீவாத்மா சிறை வைக்கப்பட்டிருக்கு. சீதாதேவி லங்கையில சிறை வைக்கப்பட்டா. ஆகையினால நம்ம உடம்பு தான் லங்கை. நம்ம உடம்பு லங்கை. லங்கை ஒரு தீவாச்சே சுவாமி, சுத்தி வர கடலாச்சே. நம்ம உடம்ப சுத்தி கடல் இருக்கா? இல்லையேன்னா பைத்தியகாரா, இங்கதான் பெரிய கடல் இருக்கு. அந்த கடல்ல அலைகள் ஓய்வதே கிடையாது. 6 வித அலைகள் இருக்கு. திரும்பி சாப்பிடணும், பசிக்கிறது, தாகம், பிணி, மூப்பு, இப்படிப்பட்ட அலைகள் வீசிண்டே இருக்கு. ஆகையினால இது அலைகள் வீசுகின்ற அலைகள் ஓய்வதில்லைன்னு சொல்லும்படியா இருக்கக்கூடிய கடலுக்கு நடுவுல, சம்சார வாழ்க்கைக்கு நடுவுல இந்த உடம்பாகிற லங்கை இருக்கு. லங்கை என்பது ஒரு கோட்டை. நம் உடலும் ஒரு கோட்டை. லங்கைக்கு 9 வாசலா, லங்கைக்கு 4 வாசல்கிறார். நம்ம உடம்பாகிற கோட்டைக்கு 9 வாசல். ஆக இப்படி 9 வாசல்களுடைய கோட்டை இந்த உடம்பு. லங்கை கோட்டைக்குள்ள சிறை பிடித்து வைக்கப்பட்டிருக்காள் சீதை ராவணனால. ஜெயில இருந்தா. ஜெயில எங்க போட்டான் சுவாமி? அசோகவனம் தோட்டத்துல வச்சானா. ஓப்பன் ஜெயில். ஓப்பன் ஜெயில் கான்செப்ட் ராவணனே வச்சிருந்தான். இப்ப பூசா சொல்றா இவ. சீதாதேவியை ஜெயில வைக்க தப்ப முடியாதவோ. அந்த காட்டுக்குள்ள பார்க்குள்ள தான் இங்கெல்லாம் சுத்தலாம். அதெல்லாம் பார்க்கு ஜெயில வச்சான். அதே மாதிரி நம்ம உடம்பும் இந்த நம்ம ஆத்மாவும் இந்த உடம்பாகிற லங்கைக்குள்ள சிறை வைக்கப்பட்டிருக்கு. யாரால் கண்ட்ரோல்? இது ராவணனால ஏற்பட்டது சீதைக்கு. நமக்கு நம்ம மனசால ஏற்பட்டது. மனசுக்கு 10 இந்திரியங்கள் கொழுப்படுத்து மனசலத்துக்கு உதவியிருது. அதே போல நமக்கு ராவணனுக்கு, சீதைக்கு ராவணன் 10 தலையோடு இருந்து படுத்து. இந்த இந்திரியங்கள் மிடுக்கா இருக்கிறது தான் நாம ரொம்ப கர்வத்தோடு இருப்போம். கண் தெரியாத போயிடுச்சுன்னா வயசாகிடுத்து, கண் தெரியல, தன்னால அடங்குவார் கொஞ்சம் மனுஷன். கண்ணு நன்னா தெரிஞ்சு, காது நன்னா கேட்டு, சாப்பிட்டலாம் ஜீரணிச்சு, உடம்பு சொன்னபடி கேட்டுதுன்னா ஆள் யாருக்காவது வசப்படுறானா? கொழுப்பு மிகுந்து போறது. அடங்கா பிடாரி ஆயிடுறான் மனுஷன். அப்புறம் ஆடி ஆட்டம் என்ன அப்படி பாடுறா எல்லாரும். எல்லாம் ஒடுங்கணும். அப்புறம் அந்த மனசு அப்படி படுத்துமா. ராவணன் அப்பேற்பட்டவன், கொழுப்பான.